ஆற்றலுமிக்க 2 குழந்தைகள் வேண்டும் என்று கேட்டாள் அவள். அதன்படியே வரமளித்தார் கஸ்யப்ப முனிவர். சில காலம் கழித்து கத்ருவுக்கு அவள் கேட்டுக்கொண்டதன்படியே எல்லோரும் கண்டு பயப்படத்தக்க 1000 நாகங்கள் குழந்தைகளாக பிறந்தன. வினதை கேட்டுக்கொண்டதற்கெனங்க அவளின் கர்ப்பத்தில் 2 முட்டைகள் தோன்றின. அவற்றில் ஒன்று அவசரமாக உடைத்தாள் வினதை. அதிலிருந்து இடுப்புக்கு கீழே வளர்ச்சியில்லாத ஒரு குழந்தை பிறந்தது. பிறக்கும்போதே தன் அவசரத்தால் தன்னை ஊனமாக்கிய தாயை அவள் தன்னுடைய மற்றொரு தாயான கத்ருவிற்கு அடிமையாக வாழ்வாள் என சாபமிட்டது அக்குழந்தை. பிறகு அக்குழந்தை அருணன் என பெயர் பெற்று சூரிய பகவானின் தேரோட்டியாக மாறினார். சிறிது காலம் கழித்து, அதாவது 1000 ஆண்டுகள் கழித்து, 2வது முட்டையிலிருந்து மனித உடலும் கழுகின் தலையுடனும் ஒரு அபூர்வ குழந்தை பிறந்தது. கோடி சூரிய பிரகாசத்துடனும் எவராலும் வெல்ல முடியாத உடல் பலத்துடனும் தோன்றிய அந்த குழந்தைதான் கருடன்.